ரீசெண்டா இந்த பஸ் விட்டுருக்கான். இந்த பஸ்ல உண்மையிலே சொல்ல போனா ப்ராப்ளம் எங்க இருக்கு? எல்லாருமே சொல்றாங்க இந்த பஸ் வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பஸ்ல இருக்க ப்ராப்ளம்ஸ நம்ம நோட்டீஸ் பண்ணவே இல்லன்னு சொல்லலாம். இந்த பஸ் அதிகமான ஸ்பேஸ் கிடையாது. அண்ட் நிக்கிறதுக்கும் வாட்டம் கிடையாது. அப்படின்ற மாரி ஒரு விஷயம் சொல்றாங்க ஒரு ரிசர்ச்சர்ஸ். ஏன் அப்படின்னா, ஒரு நார்மல் பஸ்ல ஃபுல் ஸ்ட்ரெச்சா வந்து நிக்க முடியும். இதுல ஃபுல் ஸ்ட்ரெச்சா நிக்க முடியாது. ஃபுல்லா நிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, நிக்கிற கொஞ்சம் பார்ட்டுமே வந்து அந்த அளவுக்கு கம்பி வசதிகள் இல்லானாலும் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாரி விஷயத்த நியூவா கொண்டு வந்திருக்காங்க. லைக் மாற்றுத்திறனாளிகளுக்கு யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம் தான். பட் அட் தி சேம் டைம் வந்து நார்மல் பீப்பிளுக்குமே பார்க்கணும். நார்மல் பீப்பிள விட்டுட்டாங்க அப்படின்ற சொல்ற மாரி தான் போச்சு. நார்மல் பீப்பிள் தான் அந்த பஸ் இருக்கே அப்படின்னு நெனைச்சீங்க அப்படின்னா, நார்மல் பீப்பிளுக்குமே அந்த விஷயங்கள் வந்து நெறைய கூட்டங்கள் இருக்கு. நெறைய பீப்பிள் இருக்காங்க. அப்படி தீபாவளி அப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ட்ரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரொம்ப கூட்டம் ரஷ்ல வந்து ஃபுட் ரோட்ல போறதாகட்டும், ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த அளவுக்கு கூட்டங்கள் வந்து ஒரு பக்கத்துலயும் இன்னொரு பக்கம் வருது. ஆர் ஒரு பக்கத்துலயும் ஒரு பக்கம் நார்மலாவே கூட்டம் இருக்கு அப்படின்னா, இன்னும் பஸ்ஸஸ் விடணும். இந்த பஸ்ஸஸ் நார்மல் பஸ்ஸஸ விட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வரும். பட் ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த பஸ் வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட்ட கொண்டு வந்திருக்கும். லைக் எல்லாருமே இந்த பஸ்ல வந்து ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நாட் பிகாஸ் ஆஃப் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு, நிக்கிறதுக்கு, நம்ம இதா இருக்கு அப்படின்ற மாரி இல்ல. டிக்கெட் ஃபேர் அதிகமா இருக்கு. அட் தி சேம் டைம் வந்து ஃபாஸ்ட்டா போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நியூவா வந்திருக்கு. இன்னும் இன்னோவேஷன்ஸா குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி. பட் இந்த இன்னோவேஷன்ஸ் எல்லாமே வந்து 1980s, 1970ஸ்லயே வந்துடுச்சு. பட் இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ணி, தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து இவ்வளவு புதுசா இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த டோர் இது பண்றதாகட்டும், இது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த பஸ்ஸஸ் ஆல்ரெடி இருக்கு. அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஒரு நார்மல் பஸ்லயே வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அப்படி பெட்டரா இருந்துச்சு அப்படின்னா நார்மல் பீப்புள் முதல் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். அண்ட் இந்த ஃபுட் ரெஸ்ட் மட்டும் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி மேலே வர மாதிரி இருந்து இங்கிலாந்துல இருக்க மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இது மிகப்பெரிய இம்பாக்ட கொண்டு வரும். அண்ட் இந்த விஷயத்தை கொண்டு வந்து லைட்டா வந்து ஃபிளாப் ஆகிற மாதிரி இருக்கு. 50% தான் பீப்புள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆஃப்டர் இன் பீக் ஹவர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் பீப்புள் தான் இந்த பஸ்ஸை ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா மொத்தமா வந்து கூட்டங்கள் வந்து அந்த அளவுக்கு ஏற முடியல. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.